அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று இணைந்த கணித பாடத்தில் உள்ள 2 பெரும் பிரிவுகளில் தூய கணிதம், பிரயோக கணிதம். பிரயோக கணிதம் நாங்கள் அப்ளைட் தொடர்பானது, அதாவது பிரயோக கணிதம் பொருட்களின் சமநிலை இயக்கம் அதில் பெரிய தொடர்பானது. இப்போ தூய கணிதத்தில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் மொடுலஸ், மட்டு சமநிலைகள். மட்டு சமநிலைகளை பற்றி நாங்கள் இன்று இந்த இணைந்த கணித பாடப்பகுதியில் கற்க உள்ளோம். இந்த மட்டு சமநிலையில் மட்டு என்றால் என்ன, அதாவது மட்டு கணித ரீதியாக மட்டை நாங்கள் எவ்வாறு வகை குறிக்கிறோம் என்பதை நாங்கள் மொடுலஸ் என்பது எவ்வாறு நாங்கள் கணித ரீதியாக வகை குறிப்போம் என்று சொன்னால், 2 சமாந்திர அடையாளங்களை காட்டுவதன் மூலம் நாங்கள் இந்த மொடுலஸை குறியீடு மூலம் நாங்கள் காட்டலாம். இந்த சமாந்திர அடையாளத்துக்குள்ள என்ன பெருமானங்கள் வரலாம், அதாவது ரியல் நம்பர், மெய்யெண்கள் வரலாம். மெய்யெண்கள் -6, -5, -3 இவ்வாறான மெய்யெண்கள் வரலாம். அதே மாதிரி அட்சரணித உறுப்புக்கள் 5x, 4x, 3x, மர 3x இவ்வாறான அட்சரணித உறுப்புகள் வரலாம். அட்சரணித கோவைகள் வரலாம். அட்சரணிதமே 1/2x என்றவாறான கோவைகளை நாங்கள் இந்த மட்டுக்குள் எழுதப்படலாம். இந்த எழுதப்படும் இந்த மட்டுக்கு அதின் கருத்து என்ன, நாங்கள் மட்டு -5x என்று எழுதியிருக்கோம். இது இந்த விளக்கம் என்ன என்பதை, மட்டு என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மட்டு இதுக்கு உள்ளது ஒரு முழு எண்ணாக இருந்தால் 5, முழு எண்ணாக இருந்தால் இது ஒரு ஆப்ரேட்டர் மாதிரி. இது எங்களுக்கு தருவது ஒரு நேர் எண்ணத்தான் எங்களுக்கு தரும் இந்த ஆப்ரேட்டர். இதாவது இந்த மட்டு என்பது எங்களுக்கு எப்போதும் ஒரு நேர் எண்ணாக தரும். இதைத்தான் நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இங்கே பாருங்கோ, மட்டு 3 = 3. அதே மாதிரி மட்டு மறை 3, அதின் பெருமானம் 3. 3 மட்டு மறை 1, இதனுடைய பெருமானம் 3. இது எப்போதும் மறை 1 நேர்பெருமானம். 3 1 2. அதாவது மட்டு என்பது எப்போதும் நேர்பெருமானம். அது ஒரு மெஷின் மாதிரி. அதுக்குள்ள நாங்கள் கொடுக்கப்படுற என்ன சார்பாக இருக்கலாம், கோவையாக இருக்கலாம், அது எங்களுக்கு வெளியில் தருவது நேர்பெருமானத்தை தரும், அல்லது 0. நேர்பெருமானம் அல்லது 0. அதைத்தான் நான் இங்கே குறித்து காட்டியிருக்கிறேன். அதின் சைன் பாசிட்டிவ் வேல்யூ 0. மட்டின் பெருமானம் எப்போது நேராக இருக்கும் அல்லது 0 எங்களுக்கு தரும், 0 தரும். இந்த மட்டு என்றதை நாங்கள் இந்த எண்கோடு ரீதியாக நாங்கள் பார்ப்போமானால், ஒரு நிலையான புள்ளியிலிருந்து இந்த மரம் 3 எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்றது அந்த மட்டு 3, மட்டு மறை 3. அதாவது இந்த 3 என்ற தூரம் 0 இந்த நிலையான புள்ளியிலிருந்து இந்த 3 என்ற தூரத்தில் தான் இந்த மறை 3 இருக்குது. அந்த வகையிலே நேர் 3 நிலையான புள்ளி ஓவிலிருந்து 3 என்ற தூரத்தில் இருக்கும். அப்போ மட்டு என்பது ஒரு குறித்த நிலைத்த புள்ளியிலிருந்தான தூரத்தை குறிப்பிடும். மட்டு பெருமானம் என்பது ஒரு குறித்த நிலைத்த ஒரு புள்ளியிலிருந்தான தூரத்தை குறிப்பிடுவது. மொடுலஸ் ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட்லேருந்து தான் நாங்கள் அளக்கப்படுறோம். இது மட்டு மறை 3, மட்டு நேர் 3 என்றாலும் தூரம் 3 தான் என்றதை தான் நான் இதில் குறிப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இதில் உள்ள மட்டு மொடுலஸ் வர்க்கமூலம் a வர்க்கம் சமன் மொடுலஸ் ஆஃப் a என்றால் என்ன, அதாவது எந்த ஒரு வர்க்கத்தின் வர்க்கமூலம் a ஒரு மெய்யன், எந்த ஒரு வர்க்கத்தின் வர்க்கமூலம் மொடுலஸ் ஆஃப் a தரும். அதாவது இதனுடைய பெருமானம் a ஒரு அட்சரணித உறுப்பாக இருக்கும், மெய்யெண்ணாக இருக்கும், என்னவும் இருக்கலாம். ஆனால் இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வர்க்கமூலம் a வர்க்கம் என்பது அதின் விளக்கம்தான் நான் இதில் தள்ளிந்திருக்கிறேன். மறை 3 மொடுலஸ் ஆஃப் a சமன் வர்க்கமூலம் மறை 3 வர்க்கம். அப்போ அதனுடைய பெருமானம் மறை 3 வர்க்கம் 9, வர்க்கமூலம் 3. இதை நாங்கள் இவ்வாறு செய்யலாம் என்று யோசிப்போம். மறை 3 வர்க்கம் முழுவதும் அறியாமடுக்கு
அதாவது நாங்கள் சின்ன வகுப்பில் படித்திருக்கிறோம். வர்க்கமூலம் வந்து அரையாம் அடுக்குக்கு சமன் என்று சின்ன வகுப்புகளில் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் இது சிறிய வகுப்புகள் ஓ லெவலில் இதுகளில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏ லெவலில் நாங்கள் படிக்கும்போது இது ரெண்டும் ஒன்றாக எல்லா இடங்களிலும் கருதப்படுவதில்லை. அந்த வகையில் இங்கேயும் நாங்கள் இந்த செய்கையானது பிழையான செய்கையாக கருதப்படும். இங்கே மறை எண்ணுக்கு வர்க்கமூலம் இருக்கும்போது நாங்கள் இந்த செய்கை மேற்கொள்ளக்கூடாது. ஆகவே முதல் வர்க்கிச்சு அதின் பெருமானத்தை கண்டு தான் நாங்கள் வர்க்கமூலம் எடுக்கணும். இவ்வகையில் செய்வது தவறு. ஆகவே இதுக்குத்தான் நான் உதாரணம் இங்கே காட்டியிருக்கேன்னு பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சமன் 16. எக்ஸ் வர்க்கம் சமன் 16 எக்ஸுக்கு 2 பெருமானம் இருக்க வேண்டும். என் 2ஆம் படியில் இருக்குது. ஆகவே அதை நான் எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வர்க்கமாக எழுதி அதை வர்க்க வித்தியாச முறையில் நாங்கள் அதை எழுதி அமைச்சு அதின் பெருமானம் எக்ஸ் சமன் 4 அல்லது எக்ஸ் சமன் மறை 4 2 பெருமானம் எக்ஸுக்கு 2 பெருமானம் பெறப்படுகிறது. இங்கே பாருங்க எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 16. எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 16 அதனுடைய பெருமானம் 4 வர்க்கமூலம் அது சமன் 4. இங்கே எக்ஸின் 1ஆம் படி. ஆகவே எக்ஸுக்கு ஒரு விட தான் எக்ஸ் சமன் 1 வேல்யூ ஓன்லி 1 வேல்யூ தான் இருக்குது. அங்கே எக்ஸின் 2ஆம் படி 2 பெருமானம் 2 வேல்யூ. ஆகவே நாங்கள் இந்த வர்க்கமூலம்ன்றது பெருமானம் வரும்போது இந்த முறையை நாங்கள் கையாளக்கூடாது. எக்ஸுக்கு இந்த முறையை தான் கையாள வேண்டும். எக்ஸுக்கு ஒரு பெருமானம், இங்கே 2 பெருமானம். இதை இன்னொரு வகையிலே நாங்கள் பார்க்கலாம். கம்ப்ளெக்ஸ் நம்பர் இணைந்த கணிதத்திலே தூய கணித பகுதியில் கம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ற ஒரு பாடம் இருக்குது. அதாவது எல்லா எண்களின் கட்டமைப்புகளை கொண்ட ஒரு பாடம் கம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் கற்பனை எண்கள், மெய்யெண்கள், தூயெண்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டது. அதில் தான் நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். Z சமன் A + IB ஒரு கம்ப்ளெக்ஸ் நம்பரின் வடிவம் இந்த வகையில் அமையும். கம்ப்ளெக்ஸ் நம்பர் பாடம் படிக்கும்போது நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது நான் மேலோட்டமாக உங்களுக்கு அதை காட்டப்பட்டிருக்கு. அது இந்த மட்டு பெருமானம் வெக்டர்ஸில் எழுதுகிற மாதிரி இந்த மட்டு பெருமானம் வந்து A வர்க்கம் B வர்க்கத்தின் வர்க்கமூலம். ஆகவே அந்த வகையில் எக்ஸ் என்ற ஒரு எண்ணை எடுத்தோம் என்று சொன்னால் அதையும் கம்ப்ளெக்ஸ் நம்பர் வடிவில் எழுதலாம். அப்போ எக்ஸ் சமன் எக்ஸ் சகன் 0i அதனுடைய மட்டு பெருமானம் வந்து வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சக 0 வர்க்கம் அது சமன் வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் அதின் மட்டு அதின் வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானம் எக்ஸ் இந்த பெருமானத்தை தருது. ஆகவே மட்டு எக்ஸ் வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்கும். அதாவது மட்டு பெருமானம் வந்து முழு எண், அதாவது நேர் எண் பெருமானத்தை கொண்டிருக்கும். அதைத்தான் நாங்கள் இந்த கற்பனை எண் எவ்வாறு வருதும் என்றதை நான் இதை காட்டியிருக்கிறேன். எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 16 அது சமன் இதை நான் 2ஆக பிரித்து எழுதுகிறேன். வர்க்கமூலம் 1 தர வர்க்கமூலம் 16 எஸ் சமன் வர்க்கமூலம் 1 ஐ என்று நாங்கள் சிக்கல் எண்ணில் குறிப்பிடுவோம். அப்போ இதில் 4i. அப்போ இது ஒரு கம்ப்ளெக்ஸ் நம்பர் கற்பனை எண்ணோட கொண்டது. ஆகவே இந்த மொடூலஸ் வந்து வர்க்கமூலம் A வர்க்கம் சமனானது மொடூலஸ் ஆஃப் A க்கு சமனாக அமையும் என்ற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். இதை நாங்கள் தெளிவாக பயன்படுத்தும். ஒரு மொடூலஸ் என்று சொன்னால் ஒரு நிலையான பெருமானத்திலிருந்து அதின் தூரமாக கொள்ளப்படும். ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இதன் டெஃபினிஷன். மொடூலஸ் ஆஃப் A மொடூலஸ் ஆஃப் A இன் டெஃபினிஷன். அதாவது இப்போ மொடூலஸ் ஆஃப் A வந்து ஒரு தெரியாத கணியம், எங்கள்கிட்ட தெரியாத கணியமாக இருக்கும்போது இதுக்குள்ளே என்ன கணியம் எங்களுக்கு வார லக்கம் இல்லை, ரியல் நம்பர் இல்லை, ஏதோ எக்ஸோ ஏதோ ஒரு பெருமானம் வருது. இந்த பெருமானத்துக்கு உள்ள பெருமானம் எங்களுக்கு வெளியில் வர்றது என்னென்று தெரியாது. இது ஒரு கேள்விக்குறி. என்ன நேரோ மறையோ என்னென்று தெரியாது. இதுக்குள்ளே வெளியில் வர போகிறது நேர். அப்போ நாங்கள் இந்த மட்டை ரிலீஸ் பண்ணுவோம், அதாவது விடுவிக்கணும். மட்டை விடுவிக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு வரையறை ஒன்று செய்யப்பட்டிருக்கு. இந்த பெருமானம் எக்ஸ் வந்து கிரேட்டோ ஈக்குவல் 0 இந்த மாதிரி ஏ வந்து கிரேட்டோ ஈக்குவல் 0 இருந்தால், ஏ வந்து 0 பெரிது சமனாக இருந்தால் அதில் மட்டுக்குள்ள உள்ள பெருமானம் ஏ தரும். அதே வகையில் 0 விட குறைவாக இருக்குமா இருந்தால் அது -a சய ஏ தரும், சய ஏ தரும். அதாவது மொடூலஸ் ஆஃப் ஏ இந்த பெருமானம் சய ஏ தரும்.
அப்போ இது எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அது ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ எவ்வாறு அமையும் 2 கேஸாக அமையும். அதாவது ஒன்று சைவரோட பெரிதாக அமையும், அடுத்தது சைவரோட குறைவாக அமையும். இதிலேருந்து அதே மாதிரி இந்த அட்சரணித கோவைகளுக்கும் நாங்கள் வரையறுக்கலாம். அட்சரணித ஒரு எக்ஸ்பிரஷன் அட்சரணித கோவை. அட்சரணித கோவை சைவரோட பெரிது அல்ல சமனாக இருந்தால் அது நேராக இருக்கும். அட்சரணித கோவை சைவரை விட குறைவாக இருந்தால் அது மறைப்பெருமானத்தை கொண்டிருக்கும். அதாவது இதுக்கு ஒரு சந்தேக நபர், இது ஒரு ஜெயில் கம்பி மாதிரி. சந்தேக நபருக்கு கேஸ் போடுறோம். குற்றவாளியா குற்றமற்றவாற்றா? குற்றவாளி இல்லை என்று சொன்னால் அவர் அதே பெருமானம் தான் வரும். குற்றவாளி இல்லை என்று சொன்னால் எக்ஸ் தான் வரப்போகுது. இவர் குற்றவாளி என்று சொன்னால் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. ஒரு தண்டனை கொடுத்து அதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கொள்கிறோம். அதைத்தான் நாங்கள் இதை சொல்கிறோம். அதாவது மொடூலஸ் ஒரு மாற்றம், இது ஒரு ப்ரோசஸிங், இது ஒரு மெஷின் மாதிரி ஒரு ப்ரோசஸிங்கை செய்து இங்கே வெளியிடப்படும். இங்கே என்னத்தை நாங்கள் கொடுத்தாலும் இங்கே வெளியிடறதுக்கு ஒரு ப்ரோசஸிங், அது என்ன நிலைப்பாடு, அதாவது நேர்பெருமானத்தை கொண்டு இருக்குது. இது இதுக்கு ரெண்டும் சேர்ந்து நேராக மாறும். இது நேர்பெருமானம். இந்த வகையில் இந்த வரையறையை கொண்டு நாங்கள் சில ரிசல்ட்ஸுகள், சில பெறுபேறுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் தான் நான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாடுலஸ் ஆஃப் ஏ greater or equal 0 எப்போதும் நேராக இருக்கும். சைவரை விட பெரிது, சைவர் அல்லது சைவரை விட பெரிதாக இருக்கும். ரெண்டாவது மாடுலஸ் ஆஃப் -a சமன் மாடுலஸ் ஆஃப் ஏ. அதாவது மாடுலஸுக்குள்ளே எந்த ஒரு பெருமானத்தை நாங்கள் போட்டால், மறைப்பெருமானமோ நேர்பெருமானமோ எந்த ஒரு பெருமானத்தை நாங்கள் இட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறது நேர்பெருமானம் தான். ரெண்டு தான் அதில் காட்டியிருக்கு, மாடுலஸ் ஆஃப் ஏ. மூன்றாவது மாடுலஸ் ஆஃப் ஏபி, அதாவது 2 பெருக்கங்கள். மாடுலஸ் ஆஃப் 2 தர 3. இதை நாங்கள் மாடுலஸ் ஆஃப் 2 தர மாடுலஸ் ஆஃப் 3 என்ற வகையில் எழுதலாம். இதைத்தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. மூன்றாவது கேஸாக நாங்கள் கணக்குகளில் பயன்படுத்துவோம். அடுத்தது பிரித்தல். ரெண்டாவது பிரித்தல் மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைட் பை இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஏ இங்கிள் மாடுலஸ் ஆஃப் பி. இங்கே பி நாட் ஈக்குவல் 0, பி நாட் ஈக்குவல் 0. பி 0வாக இருக்கலாம், 0வாக இருந்தால் வரையறையற்று போகும். ஆகவே 0 இல்லாமல் இருக்கணும். அதுக்கான உதாரணம் தான் இதில் தனித்தனியாக எங்களுக்கு அந்த மாடுலஸ் பிரிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக இந்த விகித இன்னும் மேலதிகமான சில முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் a - 1 மாடுலஸ் ஆஃப் a - 1 இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் 1 - a. எப்படி மாறி எழுதினான், உள்ளுக்குள்ள அட்சரணித கோவையை மாறி எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான் என்றது தரப்படுது. அதே இந்த வகையில் மாடுலஸ் ஆஃப் a to the power n, அதாவது n பாசிட்டிவ் நம்பர், n பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்போது அதனுடைய பெருமானம் மாடுலஸ் ஆஃப் a to the power n, அதாவது 4 to the power x to the power cube is equal 4 to the power x to the cube மாடுலஸ். அதாவது மாடுலஸின் கியூப்பாக அமையும் என்ற இதை நாங்கள் தரப்பட்டிருக்கு. ஆனால் இதை இந்த வகையில் எழுத முடியாது. அதாவது நெகட்டிவாக இருந்தால் இந்த வகையில் நாங்கள் எழுத முடியாது. அதாவது மாடுலஸ் ஆஃப் 4 to the power x to the -3 சமன் மாடுலஸ் ஆஃப் 4 to the power x -3 என்று எழுத முடியாது. நெகட்டிவுக்கு பொருந்தாது இந்த ரிசல்ட்ஸ். அதாவது தனிய நேரெண்களுக்கு மட்டும்தான் இந்த முடிவு பொருந்தும். அந்த வகையிலே அடுத்த 7வது முடிவாக மாடுலஸ் ஆஃப் a இஸ் ஈக்குவல் k. k greater than 0 இருந்தால், k greater than 0 இருந்தால் நாங்கள் a இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஓ மைனஸ் k சமனாக அமையும். அதாவது மாடுலஸ் ஆஃப் a இஸ் ஈக்குவல் k இருந்தால் இங்கே மாடுலஸ் ரிலீஸ் பண்ணப்படும், மாடுலஸ் விடுவிக்கப்பட்ட a ப்ளஸ் ஓ மைனஸ் k ப்ளஸ் நேர் கேக்கும் அல்லது மர கேக்கு சமனாக அமையும். 7வது முடிவு. 8வது முடிவு மாடுலஸ் ஆஃப் a to the power n இஸ் ஈக்குவல் a to the power n. இங்கே n இரட்டையாக இருந்தால், நாங்கள் நேரடியாக மாடுலஸ் ஆஃப் 3x to the power squared இஸ் ஈக்குவல் 3x to the power squared, அதாவது முழுவதும் 3x முழுவதும் வர்க்கமாக அமையும். அதாவது இந்த 8வது முடிவை பாருங்கோ, n இரட்டை எண்ணாக இருக்கவும், n இரட்டை எண். ஒற்றை எண்ணாக இருக்கிறத அடுத்த உதாரணம் அடுத்த முடிவு வழியை காட்டியிருக்கு. மாடுலஸ் ஆஃப் a n to the power n, a greater than 0 இருக்கும்போது a to the power n அமையும். n odd நம்பராக இருக்கும்போது, n ஈவன் நம்பர்
இவன் நம்பர் n வந்து ஒட் நம்பராக இருக்கும்போது a வந்து லெஸ் தேன் 0 இருக்கும்போது a மைனஸ் a டு த பவர் n ஆக அமையும். அந்த வகையில் இந்த இதுக்குரிய உதாரணம் தான் நான் இதில் காட்டப்பட்டுள்ளது. மாடுலஸ் ஆஃப் 4x டு த பவர் கியூப். இது இந்த உதாரணத்தை பாருங்க. இதுக்குரிய கடைசி ரிசல்ட்ஸுக்குரிய உதாரணம் தான் நான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. 4x டு த பவர் கியூப். எக்ஸ் வந்து பாசிட்டிவாகிடும். எக்ஸ் வந்து நேர்பெருமானமாக இருக்கும்போது நாங்கள் இந்த மொடூலஸை இப்படி ரிலீஸ் பண்ணலாம், விடுவிக்கலாம். 4x டு த பவர் கியூப். எக்ஸ் வந்து மறைப்பெருமானமாக இருக்கும்போது இது இந்த மொடூலஸை ரிலீஸ் பண்ணோம்னு சொன்னால், விடுவித்தோம்னு சொன்னால் மைனஸ் 4x டு த பவர் கியூப் என்ற வகையில் அமையும். இந்த முடிவுகள் வந்து நாங்கள் எங்கள்ட கணக்கில் செய்வதற்கு பயன்படுத்துவதாக அமையும். அந்த வகையில் நாங்கள் அடுத்த ரிசல்ட்ஸ்கள் கொஞ்சம் இருக்குது. சமநிலையோட தொடர்பான ரிசல்ட்ஸ்களும் உங்களுக்கு தரப்பட்டது. மாடுலஸ் ஆஃப் a + b லெஸ் ஓ ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் a + மாடுலஸ் ஆஃப் b. அதாவது சமநிலை மாடுலஸ் 2 அட்சரணித உறுப்புன்ற கூட்டுத்தொகை வந்து தனித்தனிய மாடுலஸின் கூட்டுத்தொகையை விட சிறிதாக அமையும். a + b லெஸ் ஓ ஈக்குவல் அந்த வகையில் கழித்தலுக்கு அமையும். கழித்தலாக மாடுலஸ் ஆஃப் a - b கிரேட் ஓ ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் மாடுலஸ் ஆஃப் b. ரெண்டு வித்தியாசம் அந்த வித்தியாசங்களோட பெரிதாக அமையும் மாடுலஸ். அடுத்து 7வது இதை பாருங்க. இஃப் k greater than 0 ஆகவும் மாடுலஸ் ஆஃப் a less than k ஆகவும் அமைந்தால் நாங்கள் இதை நேரடியாக எழுதலாம். இது எழுதலாம் அல்லது இது எழுதலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷனை நாங்கள் எழுத அமைக்கலாம். k வந்து கிரேட்டர் தேன் ஆகவும் மாடுலஸ் ஆஃப் k வந்து லெஸ் தேன் k ஆக அமையும் போது k லெஸ் தேன் k கிரேட்டர் தேன் மைனஸ் k அதோட 2 பக்கமும் வர்க்கிக்க முடியும். k வந்து கிரேட்டர் தேனாக இருக்கும்போது இருபுறமும் நாங்கள் வர்க்கிக்க முடியும். a வர்க்கம் லெஸ் தேன் k வர்க்கம் இது அல்லது இதை நாங்கள் பாவிக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. மாடுலஸ் ஆஃப் 2x - 1 இங்கே k வந்து கிரேட்டர் தேன் 0. இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அவை ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தால் 2x வந்து 1க்கும் sin 1க்கும் இடைப்பட்ட வீச்சில் அமையும். அப்போ எக்ஸின் வீச்சு வந்து sin அரைக்கும் சக அரைக்கும் இடைப்பட்டதாக அமையும். அப்போ இந்த வகையில் அடுத்த இந்த வர்க்கத்தில் நாங்கள் செய்வோமா இருந்தால் 2x வர்க்கம் லெஸ் தேன் 1 வர்க்கம் இருபுறமும் வர்க்கிக்கிறோம். வர்க்கிக்க நான் இதுக்கு வர்க்க வித்தியாசத்தை பயன்படுத்துகிறேன். 2x² - 1 லெஸ் தேன் 0. அப்போ 1 கழித்தலாக 1 கூட்டலாக எழுதலாம். இது சமநிலையில் தெரியுது. அப்போ இந்த இதுக்குரிய வீச்சு எண்கோட்டின் மூலம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கால உள்ளது 2x - 1 ரெண்டுக்கும் பாசிட்டிவாக அமையும். இதுக்கு அங்கால பாசிட்டிவாக இடப்பட்ட வீச்சு தான் என்ன மறைப்பெருமானமாக அமையும். அப்போ இதனுடைய வீச்சு வந்து எக்ஸ் வந்து அரைக்கும் அரைக்கும் இடைப்பட்ட வீச்சாக அமையும். இந்த வீச்சாக அமையும். அப்போ எக்ஸுக்கு இதுக்குரிய தீர்வு இந்த சமநிலையை திருப்தி செய்யக்கூடிய எக்ஸினுடைய பெருமானம் இந்த இடப்பட்ட வீச்சு அரைக்கும் சக அரைக்கும் இடைப்பட்டதாக அமையும். அடுத்ததாக நாங்கள் k greater than 0 மாடுலஸ் ஆஃப் k greater than k இந்த வகையில் அமைந்தால், அதாவது k வந்து நேராகவும் மாடுலஸ் ஆஃப் k ஆக அமைந்தால் இந்த ரெண்டு முடிவையும் நாங்கள் எழுதலாம். ஒன்று மாடுலஸ் ஆஃப் k லெஸ் தேன் k அல்லது a greater than k ஆக அமையும். இந்த சமநிலை முதல் நாங்கள் போட்டது இந்த சமநிலை லெஸ் தேன் k. இப்போ சமநிலையை மாற்றிட்டேன். மாடுலஸ் ஆஃப் k a வந்து கிரேட்டர் தேன் k k விட பெரிதாக இருக்கும்போது சமநிலையை நாங்கள் ரெண்டாக எழுதலாம். ஒன்று a லெஸ் தேன் மைனஸ் k அல்லது a கிரேட்டர் தேன் k அண்ட் ரெண்டு பக்கம் வர்க்கிக்கலாம். a² கிரேட்டர் தேன் k². ஏனென்று சொன்னால் ரெண்டு பக்கம் நேர்பெருமானம் இருக்குது. ஆகவே நாங்கள் இருபுறமும் வர்க்கிக்கக்கூடியதாக அமையும். இதுக்கான உதாரணம் தான் நாங்கள் அடுத்தது காட்டப்பட்டிருக்கு. ரைட், நாங்கள் இப்போ இஃப் k greater than 0 ஆக இருக்கும்போது when modulus of k வந்து எவ்வாறு அமையும் என்று சொன்னால் a less than minus k அல்லது a greater than k and a வர்க்கம் greater than k வர்க்கம் என்ற வகையில் அமையும். அப்போ இதில் நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் இதில் k வந்து சிறிது, இப்போ k வந்து greater than 0 ஆக அமையுது. அந்த வகையில் நாங்கள் இந்த முடிவை நாங்களே கொள்ளலாம். இதற்குரிய உதாரணம் தான் நான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. 2x வந்து
கே கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது 2 கண்டிஷன். முதலாவது இது எழுதுகிறேன் 2x - 1 <1 2x greater than 1 இந்த கண்டிஷனை இதுக்கு நான் பாவிச்சோம்னு சொன்னால் x வந்து லெஸ் தேன் சய அரையாக அமையும். அதே மாதிரி x வந்து பெரிது அரையாக அமையும் இந்த முடிவு. அப்போ இங்கே வந்து x வந்து சய அரையை விட குறைவாகவும் இங்கால போகும். சய அரையை விட குறைவாகும், சக அரையை விட அதிகமாகவும் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இது இந்த எக்ஸை திருப்தி செய்யக்கூடிய பெருமானங்கள் இருக்கும். இதை நாங்கள் வர்க்கிச்சு செய்வோமா இருந்தால் வர்க்க வித்தியாசத்தை பாவித்து 2x உண்டு 2x உண்டு greater than 0. அப்போ இது நாங்கள் எண்கோடு மூலம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க சய அரைக்கும் சக அரைக்கும் இது greater than 0 ஆக இங்கேயும் greater than இங்கேயும் பாசிட்டிவ் greater than. அப்போ ரெண்டுக்கு மட்டும் வீச்சு வந்து எக்ஸ் லெஸ் தேன் சய அரை அல்லது எக்ஸ் தேன் greater than ½ அமையும். இந்த வகையில் இந்த முடிவுகளை நாங்கள் பயன்படுத்தி செய்யலாம். இப்போ நாங்கள் பார்க்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் இந்த ஒரு சமநிலையோ ஒரு சமன்பாடோ மொடுலஸ் மட்டும் வரும்போது அதை தீர்க்கிறதுக்கான முறைகளை நான் இதை பிரயோகிக்க போகிறோம். இதுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் காட்டியிருக்கிறேன். நீங்கள் மேலதிகமாக நாங்கள் இதில் அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால் கே வந்து மறையாக இருக்கும்போது மொடுலஸ் ஆஃப் கே இது கே வந்து மரப்பெருமானம். இது மறையாக இருந்தால் இது மொடுலஸ் வந்து எப்போது நேர். அப்போ நேரெண்டால் இது மறையாக அமையாது. ஆகவே நோ சொல்யூஷன், இதுக்கு தீர்வு இல்லை. கே வந்து மரப்பெருமானமாக இருந்தால் மொடுலஸுக்கு தீர்வு இல்லை. அதுக்கு தான் உதாரணம் எழுதியிருக்காங்க. மொடுலஸ் ஆஃப் 2x = -1. அடுத்தது மொடுலஸ் ஆஃப் a லெஸ் தேன் கே. கே வந்து மரப்பெருமானம், இதுக்கு மரப்பெருமானம், இதை விட இது குறைவு என்று சொல்லப்படுது. அதனால் மொடுலஸ் a வந்து நேர்பெருமானம். ஆகவே இது திருப்தி செய்ய முடியாது. ஆகவே இதுக்குரிய சொல்யூஷன் இல்லை. அடுத்தது அதுதான் உதாரணம் எழுதியிருக்கேன். மொடுலஸ் ஆஃப் 3x - 2. இந்த மொடுலஸ் 3x - 2க்கு நோ சொல்யூஷன். இதுக்கு நேர்பெருமானம் ஒன்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இது தீர்வாக அமையாது. அடுத்த பாருங்க மொடுலஸ் ஆஃப் a greater than k. கேயை விட பெரிதாக அமையும் போது இது நேர்பெருமானம். ஆனால் கே வந்து இங்கே மறை என்று சொல்லிட்டு. ஆகவே இதுக்கும் எல்லா வேல்யூவும் அதாவது கே வந்து மறை, இது நேர்பெருமானம். எண்கோட்டில் மறையை விட நேர்பெருமானம் எல்லாம் பெருசாக தான் இருக்க போகுது. ஆகவே அது எல்லா வேல்யூவும் ஆல் ரியல் வேல்யூ எக்ஸின் எல்லா வேல்யூவும் அதுக்கு திருப்தியாக அமையும். 2x³ = -1. இது எக்ஸுக்கு என்ன பெருமானம் போட்டாலும் ஒன்றை விட ஒன்றுக்கு நாங்கள் அங்கால் பெருசாக வரும். ஒன்றை விட பெருசாக வரும். ஆகவே இதில் நான் கே வந்து சிறிதாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் தீர்வு கிடைக்காது எல்லா தீர்வுகளும் அமையும் என்ற வகையில் அமையும். இதை நாங்கள் பொதுவாக பார்ப்போமானால் ஒரு பொது வடிவு அட்சரணித ஒரு கோவைக்கு அட்சரணித கோவை என்ற வடிவுக்கு நாங்கள் இதை பார்ப்போமானால் மொடுலஸ் ஆஃப் ax - b பொது வடிவத்துக்கு நான் இதை எழுதுகிறேன். அப்போ ax - b வந்து x greater b அதாவது ax சய b greater = 0 என்றதை நாங்கள் கருதுகிறோம். இதை கருதினோம் என்று சொன்னால் ax greater = b. அப்போ x greater = b/a. அதான் x வந்து b/a. இதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். x greater = b/a என்ற வகையில் அமையும். அப்போ இது x greater = b/a என்று சொன்னால் இந்த மொடுலஸுக்கு உள்ள பெருமானம் வந்து நேர்பெருமானம். மொடுலஸ் நேர்பெருமானத்தை தரும். இந்த x greater = b/a சிறிதாக இருந்தால் x less than b/a இந்த சிறிதாக இருந்தால் இந்த பெருமானம் மரப்பெருமானத்தை கொண்டு வரும். ஆனால் இது மொடுலஸ் வந்து நேர்பெருமானத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இன்னொரு மறையால் பெருக்கி இதை நேர்பெருமானமாக மாற்றி அமைக்கிறோம். அப்போ மொடுலஸ் ஆஃப் ax - bக்கு 2 கேஸ் எழுதலாம். முதலாவது கேஸ் வந்து x greater = b/aக்கு ax b. அடுத்த கேஸ் வந்து x less than b/aக்கு -ax b என்ற முடிவை தரும். அப்போ இது நாங்கள் பொதுவாக அட்சரணித கோவையில் அல்லது சார்புகளில் நாங்கள் மட்டு பெருமானங்களில் நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த முடிவை தான் நாங்கள் எழுதியிருக்கோம். இதில் இந்த மொடுலஸில் நாங்கள் ax b என்றதில்
இதுதான் இந்த டேர்னிங் பாயிண்ட்டாக வரப்போகுது எங்களுக்கு. அது 2 இப்போ இதில் எக்ஸிൻ്റെ வேல்யூ ஒரு இடம் தான் வந்துருக்கு. அப்போ 2 இன்டர்வல் வரப்போகுது. 2 கேஸ் போட்டு நான் இப்போ எக்ஸ் வந்து இந்த வகையில் அமையும். இதுதான் இந்த எக்ஸினுடைய இடம் என்று சொன்னால் இங்கால இந்த பெருமானம், அடுத்தது இந்த பெருமானம் இங்கே அமையும். எக்ஸ் வந்து சிறிது பீயிங்கிலேயாக அமையும். அப்போ இந்த வகையில் ஒரு பொது வடிவமாக இந்த மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் மைனஸ் பிக்கு நாங்கள் இந்த வரையறையை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அதாவது எக்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் பீயிங்கிலே எக்ஸ் லெஸ் தேன் பீயிங்கிலே என்ற வகையில் அமையும். அடுத்ததாக நாங்கள் ரிலீஸிங் த மாடல், மட்டுக்களை விடுவித்தல். இப்போ நாங்கள் இந்த ரிசல்ட்ஸுகளை வச்சுக்கொண்டு, நாங்கள் பெற்றுக்கொண்ட முடிவுகளை வச்சுக்கொண்டு இந்த மட்டுக்களை விடுவிக்கிறோம். எப்படி நாங்கள் மட்டும் முதலாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸிൻ്റെ இது நாங்கள் விடுவிக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மட்டுக்களை உள்ளது நாங்கள் சைவருக்கு சமப்படுத்தினால் எக்ஸ் சமன் சைவர், வேறு ஒரு பெருமானம் இல்லை, மட்டு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸை விட முதலாவது கேஸ் எக்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் 0, எக்ஸ் வந்து சைவரை விட பெரிது, சைவரும் சைவரை விட பெரிதாக அமையும் போது அதனுடைய பெருமானம் நேர்பெருமானம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நேர்பெருமானம். கேஸ் 2 எக்ஸ் வந்து சிறிது, அதாவது முதலாவது கேஸ் எடுத்துட்டோம் வரையறையின்படி எக்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் 0, ரெண்டாவது கேஸ் எடுக்கிறோம் எக்ஸ் லெஸ் தேன் 0, இதன்படி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ். அப்போ 2 கேஸும் வந்துடும். அப்போ தான் இந்த எண்கோளில் நான் இதை தான் எண்கோளில் காட்டியிருக்கிறேன். பாருங்கள் எக்ஸ் சமன் சைவருக்கு இங்கால நெகட்டிவ், ரெண்டாவது கேஸ் எக்ஸ் லெஸ் தேன் 0 எக்ஸ் பாசிட்டிவ். அப்போ மட்டுக்களை விடுவிக்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து முதலாவது கேஸின்படி எக்ஸ் ஆகவும் ரெண்டாவது கேஸின்படி மைனஸ் எக்ஸ் ஆகவும் அமையும். ரைட், நாங்கள் அடுத்ததாக 2x ரெண்டாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இந்த இதில் 2 கேஸ். இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் உண்டு, எண்கோட்டில் எக்ஸ் சமன் உண்டு. அப்போ முதலாவது கேஸ் எக்ஸ் வந்து ஒன்றும் ஒன்றை விட பெரிதாக இருக்கும்போது, எக்ஸ் பெரிது அல்லது சமன் உண்டு ஆக இருக்கும்போது மாடுலஸ் நாங்கள் விடுவித்தம் என்று சொன்னால், மட்டை விடுவித்தம் என்று சொன்னால் எக்ஸ் ஐ உண்டு, அதனுடைய நேர்பெருமானம் கிடைக்கும். ஒன்றை விட குறைந்து எக்ஸ் சிறிது, ரெண்டாவது கேஸ் 2 விட குறைவாக இருக்கும்போது மட்டை விடுவித்தம் என்று சொன்னால் சய எக்ஸ் ஐ உண்டு என்ற வகையில் மட்டுக்களை நாங்கள் விடுவிக்க முடியும். 2 உதாரணங்களின் மூலம் நாங்கள் மட்டுக்களை விடுவித்தலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக, எவ்வாறு இந்த கேஸ் 1 கேஸ் 2 என்பதை பயன்படுத்தி விடுவிக்கக்கூடியதாக அமைகின்றது. மேலும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். மட்டு 4x/8, மட்டு 4x/8 இதையும் நாங்கள் இந்த 4x/8 என்ற பூஜ்ஜியத்தை சமப்படுத்தினால் உங்களுக்கு கிடைக்கிறது 4x/8 சமன் 0 என்று சொன்னால் 4x சமன் 8, எக்ஸ் சமன் 2. அப்போ எண்கோட்டில் எக்ஸ் சமன் 2க்கு 2ம் 2 விட பெரிதும் 2 விட குறைவும், எக்ஸ் கேஸ் 1 எக்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் 2 ஆக அமையும் போது இது நேர்பெருமானம் 4x/8, மாடுலஸ் ஆஃப் 4x/8 வந்து 4x/8க்கு சமனாக அமையும். கேஸ் 2 வந்து 2 விட குறைவாக அமையும் போது மாடுலஸ் ஆஃப் 4x/8 வந்து சய மாடுலஸ் ஆஃப் 4x/8 என்ற வகையில் அமையும். அதாவது இந்த முறையில் நாங்கள் மாடுலஸ், அதாவது மட்டுக்களை விடுவிக்க முடியும். அதாவது மட்டுக்களை விடுவித்தால் நாங்கள் அடுத்த செட்டப், அடுத்த தொடர்புக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். y சமன் எக்ஸ் வர்க்கம் சை 2x சை 3 இதனுடைய மாடுலஸை நாங்கள் காண வேண்டும். ஆகவே இதில் பாருங்க, இது ஒரு இருபடி கோவையில் தரப்பட்டிருக்கு. இந்த இருபடி கோவையில் தரப்பட்டவனால அது நாங்கள் காரணியாக்கி எழுதுகிறவங்களை இலகுவாக்குறதுக்காக காரணியாகி போட்டு 2ண்டையும் மட்டுக்களின் பெருக்கமாக எழுதிக்கொள்கிறோம். பெருக்கமாக எழுதினா இங்கே 2 வீச்சங்களுக்கு வரப்போகுது, 2 பெருமானம், ஒன்று சய ஒன்று மற்றது 3. அப்போ இதில் சய ஒன்றை விட குறைவாக உள்ளதும் 1க்கும் 3க்கும் இடப்பட்டதும் 3 விட பெரிய பெருமானமாகவும் உள்ளது. இந்த முதலாவது கேஸ் 1 வந்து எக்ஸ் வந்து சய ஒன்றை விட குறைவாக இருக்குது, சய ஒன்றை விட குறைவாக இருக்குது. குறைவாக இருக்கும்போது 2 மரப்பெருமானங்கள், அப்போ 2க்கும் 2 அட்சரணிய கோவைகளும் மறைப்பெருமானங்களை கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பெருக்கிறோம் என்று சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சை 2x சை 3 அமையும். இதில் 2ம் மறையால் பெருக்கப்படும் போது நேர்பெருமானம் அதே கோவை இங்கே பெறப்படும்.
இந்த 1க்கும் 3க்கும் இடைப்பட்டதாக இருந்தால் சய 1க்கும் 3க்கும் இடைப்பட்டதாக இருந்தால் ஒன்று சகப்பெருமானத்தை கொண்டிருக்கும் ஒரு கோவை மற்ற சயப்பெருமானத்தை கொண்டிருக்கும். அப்போ இரண்டின் பெருக்கம் வந்து மறையில் அமையும். அந்த இருபடி கோவையை மறையால் பிரிக்கணும். மறை எக்ஸ் பெருக்கம் சக 2x சக 3 என்ற வகையில் அமையும். அடுத்தது எக்ஸ் பெரிது அல்லது மறை 3. எக்ஸ் பெரிது அல்லது மறை 3 பார்த்தோம்னா மூன்றாவது கேஸ் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டும் நேர்பெருமானங்கள். அப்போ இரண்டு நேர்பெருமானங்கள் அமையும். எக்ஸ் பெருக்கம் சை 2x சை 3. அப்போ இந்த 3 கேஸை நாங்கள் வைத்து நாங்கள் இந்த சமநிலையில் அந்த மட்டுக்களை விடுவிக்கக்கூடியதாக அமைகின்றது. அப்போ இந்த உதாரணத்துடன் நாங்கள் இந்த மட்டு சமநிலை என்ற விடுவித்தலை நாங்கள் இந்த 3 வீச்சுக்களுக்கும் 3 பெருமானங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் இந்த மட்டுக்களை நாங்கள் இந்த 3 வகையில் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று சமன்பாடுகள், ரெண்டாவது சமநிலைகள். இந்த ரெண்டையும் சேர்த்து வரைவு மூலமும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மட்டுக்களை சமன்பாடுகள் மூலம் கிடைக்கும்போது அதாவது முதலாவது நாங்கள் கேஸ் அதாவது பெறுபவர்களில் பார்த்து நாங்கள் ஏ வந்து +O - K என்றதை நாங்கள் பயன்படுத்தி தீர்க்கக்கூடியதாக அமையும். அல்லது இரண்டு பக்கமும் மட்டுக்கள் இருக்கும்போது அதாவது இரண்டு பக்கமும் நேர்பெருமானங்கள் இருக்கும்போது வர்க்கிக்கலாம். ரெண்டு பக்கமும் வர்க்கித்து செய்யக்கூடிய. அல்லது மூன்றாவது கேஸ் மெத்தட், கேஸ் 1 கேஸ் 2 என்ற மெத்தட்டை நாங்கள் பாவித்து இது செய்யக்கூடியதாக அமையும். சமநிலை வரும்போது ரெண்டு பக்கமும் வர்க்கிக்கலாம். ரெண்டு பக்கம் நேர்பெருமானம் இருக்கும்போது வர்க்கிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கேஸ் மெத்தட். பொதுவாக நாங்கள் கேஸ் மெத்தட்டு தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் பரீட்சைகளிலும் கேஸ் மெத்தட் தான் கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்கிறது உண்டு. கூடுதலாக அதில் மூலம் செய்வதன் மூலம் புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் வரைவு மூலம் பார்ப்போம். இது ரெண்டையும் சேர்த்து சமன்பாடுகளையும் சமநிலையையும் சேர்த்து வரைவு மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இதுக்கு உதாரணம் ஒன்று பார்ப்போம். நாங்கள் முதலாவது சமன்பாட்டுக்கு 2x சக 3 சமன் 1 சமன் 3 மட்டுக்கள் தரப்பட்டு இந்த சமன்பாட்டை திருப்தி செய்யக்கூடிய எக்ஸினுடைய பெருமானம் என்ன? அப்போ இது நான் மெத்தட் 1 முதலாவது மெத்தடில் செய்கிறேன். அதை ரெண்டு பக்கமும் நேர்பெருமானம் உள்ளது. அப்போ இது ரெண்டு பக்கமும் நேர்பெருமானம் இருக்குது. அப்போ நான் சமன்பாடுகளை முதலாவது 2x உண்டு சக ஓசாயம் 3, 2x உண்டு சக ஓசாயம் 3. அப்போ இது ரெண்டு சந்தர்ப்பங்கள் இருக்குது. 2x சக 1 சமன் 3 அல்லது 2x உண்டு சய 3 என்ற வகையில் அமையும். அப்போ இதை நாங்கள் சுருக்கும்போது எக்ஸ் வந்து 1 ஆகவும் அல்லது எக்ஸ் வந்து மறை 2 ஆகவும் பெறும். அப்போ இந்த மட்டு சமன்பாட்டை திருப்தி செய்யக்கூடிய எக்ஸினுடைய பெருமானம் 1 அல்லது மறை 2, அதாவது எக்ஸ் வந்து மெய்யன் என்ற தீர்வு தொடையை நாங்கள் எழுதி கொள்ளலாம். அதாவது இந்த 2 மட்டு 2x 1 சமன் 3க்குரிய தீர்வு தொடை இந்த வகையில் அமையும். இதை நான் இன்னும் ஒரு மெத்தடில் செய்யலாம். ரெண்டாவது மெத்தடில் காட்டியிருக்கேன். ரெண்டு பக்கமும் வர்க்கிப்போம். இருபுறமும் நேர்பெருமானம். இங்கால மட்டு பெருமானம் நேர் 3 என்றதும் நேர்பெருமானம். இருபுறமும் வர்க்கிக்கும் போது நான் இதுக்கு வர்க்க வித்தியாசத்தை பயன்படுத்துகிறேன். வர்க்க வித்தியாசத்தை பயன்படுத்தும் போது ஒன்று கழித்தலாகவும் ஒன்று கூட்டலாகவும் எழுதி இதை நான் சுருக்கும்போது x1 1 x7 மறை 2 அதே பெருமானங்கள் கிடைக்கின்றன. ஆகவே இந்த இதுக்கான தீர்வு தொடை வந்து 1 அல்லது மறை 2ஆக அமையும். அப்போ இந்த ரெண்டு முறையிலையும் நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இது இந்த தொடர்ச்சியாக இன்னொன்று மூன்றாவது முறை, அதாவது கேஸ் மெத்தட். அதே கணக்குக்கு நான் பார்க்குறேன். அதாவது அறையில் அதின் வீச்சுகள் அமையப்போது அறைக்கு இங்கே அதிகமாகவும் அறைக்கு குறைவாகவும். முதலாவது எக்ஸ் வந்து பெரிது அல்ல சமன் சாயறை ஆக இருக்கும்போது அது நாங்கள் எக்ஸ் பெரிது அல்ல சாயன்னா இது வந்து 2x சக 1 சாயரை விட பெரிதென்று சொன்னால் நேர்பெருமானமாக இருக்கும்போது 2x 1 நேராக இருக்கும். எக்ஸின் பெருமானம் 1. அப்போ அது திருப்தி செய்யக்கூடிய பெருமானம் எக்ஸ் வந்து சாய அறையை விட பெரிதாக இருக்கும்போது எக்ஸ் சமன் 1, சாய அறையை விட பெரிதாகும் போது எக்ஸ் சமன் 1 இதுக்கெல்லாம் வரப்போகுது. ஆகவே திருப்தி செய்யக்கூடியது. ஆகவே எக்ஸ் உரிய பெருமானம் 1ஆக அமைகிறது. கேஸ் வந்து 2 சாய அறையை விட குறைவாக இருக்குது. சாய அறையை விட குறைவாக இருக்கும்போது 2x 1 சாய 2x 1 சமன் 3. அப்போ இதனுடைய தீர்வு வந்து x சமன் மறை 2ஆக
அமைகிறது. அப்போ இங்கே பாருங்க, இந்த வீச்சுக்கு எக்ஸாம் சிறிது சரியாகும் இவ்வளோ குறைவாக இருக்கும்போது எக்ஸாமன் மறை 2. அப்போ இதுக்கு இங்கால தான் மறை 2 இருக்குது. ஆகவே இதுக்கும் சாத்தியமான பெருமானம். ஆகவே இந்த கேஸ் 1 கேஸ் 2 என்ற மெதட்டின் மூலம் இதுக்குரிய தீர்வு வந்து எக்ஸாமன் 1 மறை 2 அமைகிறது. இதுக்குரிய தீர்வாக அமைகிறது. அப்போ இந்த 3 மெதட்லே நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். அதாவது முதலாவது ப்ளஸ் ஓ மைனஸ் பாவிக்கிறோம், அடுத்தது 2 பக்கம் வர்க்கிக்கிறோம், 3வது கேஸ் மெதட்டை நாங்கள் பாவிக்கிறோம். அடுத்த இன்னும் ஒன்று 2x சய 3 = 19 இந்த வகையில் அமையும். அதுக்கு நான் ஒரு மெதட்டை நான் செய்து காட்டினேன். இருபுறமும் நேர்பெருமானம் இருக்கிறவன்னா வர்க்கிக்கிறேன், வர்க்க வித்தியாசத்தை பயன்படுத்துகிறேன். வர்க்க வித்தியாசத்தை பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஒன்று கூட்டலாக ஒன்று கழித்தலாக எழுதக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கூட்டல் கழித்தலிலிருந்து நாங்கள் எக்ஸுக்குரிய பெருமானம் சய 2 அல்லது எக்ஸுக்குரிய பெருமானம் 11/4 இந்த பெருமானத்தை பெறும். அப்போ இது எக்ஸுக்குரிய 2 பெருமானங்கள் இருக்குது. இந்த மட்டு சமன்பாட்டை திருப்தி செய்யக்கூடிய 2 பெருமானங்கள் இருக்குது. தீர்வு தொடையானது மறை 2, 11/4 எக்ஸுக்குரிய பெருமானம் மறை 2, 11/4 எக்ஸுக்குரிய பெருமானங்களாக அமைகின்றன. அந்த வகையில் அப்போ நான் இதை மற்ற மெதட்லேயும் கேஸ் 1 கேஸ் 2 மெதட்லையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு மெதடில் உங்களுக்கு செய்து காட்டப்பட்டிருக்கு. இங்கே அடுத்ததை பார்ப்போம். மட்டு 5x உண்டு சய 3 = 2x உண்டு. ஒரு இடத்துல உங்களுக்கு மட்டு தரப்பட்டிருக்கு, மற்றது அட்சரணிய கோவையாக தரப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் கேஸ் மெதட்டை நாங்கள் செய்வோம். இந்த கேஸ் மெதட்டை நாங்கள் முதலாவது கேஸ் மெதட்டை பார்ப்போம். முதலாவது அதாவது 5x உண்டு 0 சமப்படுத்தணும்னு சொன்னால் எக்ஸ் வந்து சய 1/5, எக்ஸ் வந்து சய 1/5 சய 1/5 அமையும். அப்போ இந்த எங்களுடைய எண்கோடில் பார்த்தோம்னு சொன்னால் சய 1/5 சய 1/5 விட குறைவாகவும் 1/5 விட அதிகமாகவும் உள்ள பிரதேசத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சய 1/5 விட பெரிய பிரதேசம், சய 1/5 விட கூர்ண பிரதேசத்துக்கு நேர்பெருமானம். ஆகவே நேர்பெருமானம் என்றபடியால் இது நேர் 5x உண்டு நேர்பெருமானம். அப்போ இது நாங்கள் சுருக்கணும் என்று சொன்னால் 3x = 9 அமையும். இதில் மறை 2 9 அமையும். x = 3. இந்த கேஸ் 2 வந்து சய 1/5 விட குறைந்த வருமானம், சய 1/5 விட குறைவு. இது குறைவாக இருக்கும்போது இந்த அளவும் மறைப்பெருமானமாக அமையும். ஆகவே இதை நாங்கள் சுருக்கணும் என்று சொன்னால் 5x சய 1 சய 3 சய 11 = 7x சய 11 = 7x. அப்போ x = சய 11/7. அப்போ இதுக்குரிய தீர்வு வந்து 3 சய 11/7 அமையும். இதுக்குரிய தீர்வு 3 சய 11/7 அமைகின்றது. ரைட். நாங்கள் இப்போ இந்த அடுத்தது அதாவது பொருத்தமான இன்டர்வலை நாங்கள் எவ்வாறு தெரிவு செய்கிறது, பொருத்தமான இன்டர்வலை எவ்வாறு நாங்கள் தெரிவு செய்வது என்பதை நாங்கள் பார்ப்போம். இல்லை கேஸ் 1 அதாவது இங்கே பாருங்கோ, சய 1 விட பெரிது, அம்புக்குறி ஆர்டர் 3 விட பெரிது. அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு இன்டர்வல் என்று சொன்னால் வீச்சு என்று சொன்னால் எக்ஸ் வந்து பெரிது அல்லது சமன் 3 அமையும், பெரிது அல்லது சமன் 3 அமையும். இதுக்குரிய இன்டர்வலாக அமையும். அதாவது கேஸ் 1. கேஸ் 2 பாருங்க, சய 2 விட குறைவு 1 விட பெரிது, சய 2 விட குறைவு 1 விட பெரிது. அப்போ இதில் பாருங்க, இதுக்கு பொருத்தமான இன்டர்வல், இது ரெண்டுக்கும் பொருத்தமான பெருமானம் என்று சொன்னால் ஒரு பெருமானம் இல்லை. இது 1 விட பெரிதாக இருக்குது, 2 விட 2 குறைவாக இருக்குது. ஆகவே இதுக்குரிய பொருத்தமான பெருமானம் இல்லை. 3வது கேஸ் 3. இங்கே பாருங்க, 2 விட குறைவு சய 1 விட பெரிது. இது ரெண்டுக்கும் பொதுவான வீச்சு என்று சொன்னால் 2க்கும் இடைப்பட்டது. இதையும் திருப்தி செய்ய வேண்டும், இதையும் திருப்தி செய்யணும். இரண்டுக்கும் இடைப்பட்ட வீச்சாக அமையும். அதுதான் எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2 பெரிது அல்லது மறை 1 அமைகின்றது. அந்த பொதுவான வீச்சு நாங்கள் பார்த்தோம். அந்த பொதுவான வீச்சிலிருந்து நாங்கள் இதுக்கு இங்கே இன்னொரு கணக்கு நாங்கள் போடப்பட்டிருக்கு. அதில் பாருங்க, 3 மோடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 சய மோடுலஸ் 2x = 0. 2 மோடுலஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நான் கேஸ் மெத்தட்டை பயன்படுத்துகிறேன். முதலாவது x = மறை 2க்கும்
அரைக்கும் இடப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா எண்கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சய அரைக்கும் சய 2க்கும் அரைக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இதில் 2 இடத்துல முறிவடைய போகிறது. ஆகவே 3 இன்டர்வல் 2 இடத்த முறிவடையுமாயின் 3 இன்டர்வல் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ முதலாவது இன்டர்வல் வந்து இந்த இன்டர்வல் 2, 3. அப்போ அந்த வகையில் எக்ஸ் வந்து மறை 2ஐ விட குறைவாயிருக்கும். எக்ஸ் வந்து மறை 2ஐ விட குறைவாக இருக்கும்போது 2ன் கோவைகளும் மறையாக தான் இருக்கும். 2ன் கோவை 3x ஆக 2ம் இதுவும் 2x ஆக 1ன் கோவையின் பெருமானங்கள் மறையாகத்தான் இருக்குது. ஆக அந்த வகையில் நாங்கள் இதில் பிரதியிட்டோம்னு சொன்னால் இது மறை, இங்கே ஏற்கனவே மறை இருக்கவன்னா இது நேராகிடும். இது நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் சய எக்ஸ் சய 7 எக்ஸ் சமன் மறை 7 என்ற வடிவில் அமையும். அப்போ இந்த வீச்சுக்குரிய பெருமானம் சய 7, அதாவது சய 2ஐ விட குறைவாக இருக்கும்போது எக்ஸின் வீச்சு வந்து சய 7ஆக அமையுது. ஆகவே இது பொருத்தமாக அமையுது, இதுக்கு இது பொருத்தமாக அமைகின்றது. 2வது வீச்சை பாருங்க. எக்ஸ் வந்து அரைக்கும் சய 2க்கும் இடைப்பட்ட பெருமானம். அரைக்கும் சய 2க்கும் இடைப்பட்ட வீச்சாக அமையும் போது அரைக்கும் வீச்சாக அமையும் போது அதனுடைய பெருமானம் தான் ஒரு கோவை நேராக மறுகோவை மரப்பெருமானத்தையும் கொண்டிருக்கு. அப்போ இதன்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 3x ஆக 2 என்ற நேர்பெருமானத்தையும் இது மரப்பெருமானத்தையும் கொண்டிருந்தோம்னா இது நேராக மாறும். இதனுடைய சுருக்கம் வந்து எக்ஸ் சமன் சய 1ஆக எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த வீச்சுக்கு எக்ஸின் பெருமானம் சய 1, அதாவது சய 2க்கும் சய அரைக்கும் விடப்பட்டது. சய 2க்கும் சய அரைக்கும் விடப்பட்டது எக்ஸ் சமன் மறை 1 என்ற பொருத்தமாக அமைகிறது. இந்த வீச்சுக்கள் தான் இது இருக்குது. ஆகவே இதுக்கும் பொருத்தமான ஒரு தீர்வாக அமைகின்றது. நாங்கள் அடுத்த பார்ப்போம். எக்ஸ் வந்து அதையை விட பெரிதாக இருக்கும்போது, அதையை விட பெரிதாக இருக்கும்போது 2 கோவையின் நேர்பெருமானங்கள் ஆகவே 3 தர எக்ஸ் ஆக 2 சய 2x ஆக 1, 3x ஆக 6 சய 2x ஆக 1. இது நாங்கள் சொல்லிக்கோம் எக்ஸ் சமன் மறை 7. இங்கே பாருங்க, எக்ஸ் வந்து சய அரையை விட பெரிது, எக்ஸ் வந்து சய 7க்கு சமன். ஆகவே இந்த வீச்சுக்கு இது அடங்காது. சய இது எல்லாம் நேர்பெருமானம், இது மறைப்பெருமானத்தை தருகிறது. ஆகவே இது இம்பாசிபிள், இது சாத்தியமல்ல, இந்த வீச்சு சாத்தியமல்ல. ஆகவே இந்த மட்டு சமன்பாட்டிற்கு பொருத்தமான எக்ஸினுடைய பெருமானங்கள் சய 7ம் சய 1, சய 7ம் சய 1மாக அமையும். மற்ற பெருமானம் பொருத்தமற்றதாக அமைகின்றது. அப்போ இந்த மட்டு சமன்பாட்டுக்குரிய பெருமானங்களை நாங்கள் இந்த தீர்வத்தோட இந்த வடிவில் நாங்கள் எழுதி கொள்ளலாம். மேலும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு இருபடி கோவையோடு தொடர்பட்டு வருது. இருபடி கோவையோடு தொடர்பட்டு உங்களுக்கு வருது. எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சய 2 சமன் 2 தர எக்ஸ் சய 2. இப்போ இந்த இருபடி கோவையை நாங்கள் காரணியாக்குவோம். இந்த இருபடி கோவையை நாங்கள் காரணியாக்கினோம்னு சொன்னால் எக்ஸ் ஆக 2 எக்ஸ் ஆக 1 தர மாட்டோம். அப்போ இதில் நாங்கள் இதில் எங்களுக்கு வீச்சை நாங்கள் பார்க்கலாம் எங்கெங்கே முறிவடையுதுன்னு சொல்லி. 2 எடுத்து 1 2 மறை 1 அதை எண்கோட்டில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. மறை 1லேயும் 2லேயும் எங்களுக்கு முறிவடை. அப்போ 2 இடத்த முறிவடையுது. ஆகவே எங்களுக்கு 3 வீச்சு கிடைக்கப்பெறும். இந்த 3 வீச்சு கிடைக்கப்படுது என்று சொன்னால் முதலாவது வீச்சு எக்ஸ் வந்து மறை 1ஐ விட குறைவாக இருக்கும்போது, மறை 1ஐ விட குறைவாக இருக்கும்போது 2 அட்சரணை கோவையும் மறைப்பெருமானங்கள். அப்போ 2 அட்சரணை கோவையும் மறைப்பெருமானங்கள். ஆகவே 2 மறை 1 பெருக்கப்பட்டு போகும். அதே அட்சரணை கோவை தான் எங்களுக்கு கிடைக்கும். அது நாங்கள் இங்கே உள்ள 2x ஆக 1ஐயும் அதோடு சேர்த்து நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆக 4 எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆக 2 2 சய 2. இது நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் எக்ஸ் ஆக 1 சமன் 0 அல்லது எக்ஸ் ஆக 4 சமன் 0. இதில் இந்த எக்ஸ் சமன் மறை 1 அல்லது எக்ஸ் சமன் 4 தரும். அதாவது எக்ஸ் வந்து சிறிது சய 1ஐ விட குறைவாக அமையும் போது. அடுத்து 2வது கேஸை பாருங்கள். எக்ஸ் வந்து 1க்கும் 2க்கும் இடைப்பட்டது, 1க்கும் 2க்கும் இடைப்பட்டதாக இருந்தால் இந்த வீச்சாக அமையும் போது ஒரு கோவை நேராகவும் மறுகோவை மறையாகவும் அமைகின்றது. அதற்குரிய பெருமானங்கள் நாங்கள் போட்டோம்னா இது முற்று முழுதாக மறையாக வரப்போது. இது நாங்கள் 2x ஆக 1 இங்கே வந்து எக்ஸ் ஆக 1 பொது எடுக்கிறோம். ஆகவே எக்ஸ் ஆக 1 மறை 2ஆக அமையும். அதில் எக்ஸ் சமன் 0 அல்லது எக்ஸ் சமன் மறை 1, எக்ஸ் சமன் 0 அல்லது எக்ஸ் சமன் மறை 1ஆக அமைகின்றது. அப்போ இந்த வீச்சுக்குரிய பெருமானம் வந்து 0 அல்லது மறை 1ஆக அமையும்.
இரண்டும் நேர் பெருமானம் கொண்டிருக்கும் கோவைகள். அப்போ அதன்படி நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் ரெண்டையும் பொது எடுத்து எக்ஸாக உண்ட பொது எடுத்து எக்ஸாக 4, அப்போ எக்ஸவன் மறை உண்டு அல்லது எக்ஸவன் 4ஆக அமைகிறது. அப்போ கேஸ் 3க்குரிய பெருமானம் சய உண்டு 4ஆக அமையும். அப்போ இந்த 3 கேஸுக்குமே பொருத்தமான பெருமானங்களாக சய உண்டு 0, 4 அமையும். அப்போ இந்த சமன்பாடு மட்டு சமன்பாட்டை திருப்தி செய்யக்கூடிய பெருமானங்கள் இந்த 3 பெருமானங்கள் மறை உண்டு 0, 4 பெருமானங்கள் இந்த மட்டு சமன்பாட்டை திருப்தி செய்யக்கூடியதாக அமையும். அடுத்ததாக மேலும் ஒரு சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய 5 மட்டு எக்ஸ் சக 6 சமன் 0. அதாவது இங்கே இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் மட்டு போட்டு ஒரு இருபடி சமன்பாடு. அப்போ இந்த மட்டு எக்ஸ் 2 கேஸை கொண்டுற போகுது. ஒன்று எக்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் 0, எக்ஸ் லெஸ் தேன் 0. எண்கோளில் பார்த்தோம்னு சொன்னால் மரப்பெருமானம் 0ஓட குறைந்து 0ஓட கூடின நேர்பெருமானம் 2 பெருமானத்தை கொண்டிருக்க போகுது. அந்த வகையில் முதலாவது எக்ஸ் கிரேட்டோ ஈக்குவல் 0 இதன் பெருமானத்தை நாங்கள் பார்த்தோம்னா அப்போ இது நேர்பெருமானம். எக்ஸ் நேர்பெருமானம் என்ற வகையில் இந்த இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் 5 எக்ஸ் சக 6 என்ற சமன்பாடை வரும். அதை நாங்கள் காரணியாக்குவதன் மூலம் எங்களை எக்ஸுக்குரிய பெருமானம் 2 அல்லது 3 தரும். அப்போ இங்கே கேஸ் 1 பாருங்க, எக்ஸ் 0 விட பெரிதாக இருக்கும்போது எக்ஸ் 2 எக்ஸ் 3. ஆகவே இது சாத்தியமான பெருமானங்கள். இந்த கேஸ் 1க்கு எக்ஸினுடைய சாத்திய பெருமானங்கள் 2 அல்லது 3ஆக அமைகின்றது. கேஸ் 2 பாருங்க, 0 விட குறைவாக இருக்குது. 0 விட குறைவாக இருந்தால் இந்த மட்டு எக்ஸ் மரப்பெருமானம். அப்போ இதில் இங்கே மரப்பெருமானம் இந்த மறையும் சேர்ந்து நேராக மாறும். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் சக 6 அதை காரணி ஆக்கினோம் என்று சொன்னால் சக 2 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3. இங்கே எக்ஸின் பெருமானம் சய 2 சய 3ஆக அமைகிறது. 0 விட குறைவு கேஸ் 1. அப்போ 0 விட குறைவாக இருக்கும்போது எக்ஸ் பெருமானம் சய 2 சய 3. ஆகவே இதுவும் சாத்தியமான பெருமானங்கள். ஆகவே இந்த 2 கேஸுக்கும் சாத்தியமான பெருமானங்கள் மறை 3, மறை 2, 2, 3 ஒரு மெய்யெண்களாக அமையும். அப்போ இந்த ஒரு இருபடி சமன்பாடு மட்டுக்களோடு உள்ள இருபடி சமன்பாட்டுக்கு சாத்தியமான இதை திருப்தி செய்யக்கூடிய பெருமானங்கள் 4 பெருமானங்கள் உண்டு. மறை 3, மறை 2, 2, 3 என்ற பெருமானங்கள் அமைகின்றது.